ஸ்ரீகுருப்போ நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. படந்தோ நாமானி பிரமதபரசிந்தௌ நிபதிதாः ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாः சரந்தோ யே பக்தாஸ்த்வயி खलु रमन्ते परममूनहम् धन्यान्मन्ये समधिगतः सर्वाभिलक्षितान्. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பக்தனின் நிலையை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், குருவாயூரப்பா, பக்தர்கள் உன் திருநாமம் பாடிக்கொண்டும் உன் திவ்ய ரூபத்தை தியானித்தும் உன் குணங்கள் கதைகள் இவற்றை சொல்லிக்கொண்டும் உன்னிடத்திலேயே ஈடுபட்டுள்ளார்களோ அந்த பக்தர்கள், அப்படிப்பட்ட பக்தர்களைத்தான் நான் பாக்கியசாலிகளாக கருதுகிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆனந்த சாகரமாகிய அமிர்த சாகரத்தில் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இல்லையா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கேட்குற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். गदक्लिष्टं कष्टं तव चरणसेवारसभरे अप्यनासक्तं चित्तं भवति पदविष्णो कुरु दयां भवत्पादाम्बोजस्मरणरसिको नाम निवहान् अहं गायं गायं குஹஜன விவத்ஸ்யாமி விஜனே. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ரோகத்தை விலக்கவும் ஏகாந்தத்தில் நாமஜபம் செய்யவும் குருவாயூரப்பனை வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, நோய்களால் துன்புறும் கஷ்டப்படும் என் மனம் தங்கள் சரணங்கள் தோய்ந்திருக்கும் ரசத்தில் ஈடுபட முடியவில்லை. அதனால் நான் உன் திருவடிகளை தியானிப்பதில் ஆசை கொண்டு உன் திருப்பெயரை பாடிக்கொண்டும் எங்கேயாவது ஒரு இடத்தில் அமர்ந்து உன் நாமங்களை உச்சரிக்கிறேன். இதுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகோள் விடுக்கிறார். கிருபா தே ஜாதா சேத்கிமிவ நஹி லப்யம் தனுப்ரதாம் மதீய க்லேஷௌக பிரஷமனதசாநாம கியதி ந கே லோகேஸ்மின்னனிஷமயி ஷோகாபிரஹிதா பவத் பக்தா முக்தா சுககதிமசக்தா விதததி. இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவத் கிருபையால் எல்லா பாக்கியமும் கிட்டும் என்பதை உணர்த்துகிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் கிருபை ஜீவன்களுக்கு சகல பயன்களையும் கொடுக்க வல்லது. இப்படிப்பட்ட உன் கிருபை இருக்குமாயின் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன் பக்தர்கள் துக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து முக்தர்களாக ஆசையும் துறந்து மோட்சம் அடைகிறார்கள் என்று பட்டதிரி கூறுகிறார். முனி பிரௌடாரூடா ஜகதி खलु கூடாத்மகதயோ பவத்பாதாம்போஜஸ்மரண விருஜோ நாரதமுகாः சரந்தீஷஸ்வைரம் சதத பரிநிர்பாதபரசித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிமபரம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நாரதர் முதலிய முனிவர்கள் ஆன்ம அறிவு பெற்று உன் திருவடி தாமரை மலர்களை தியானிப்பதால் துன்பம் நீங்க பெற்றவர்கள். எங்கும் பிரகாசித்து வரும் சச்சிதானந்த பிரவாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விருப்பம் போல சஞ்சரிக்கிறார்கள். இதற்கு மேலே அவர்களுக்கு வேண்டியது என்ன உள்ளது? குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார். भवत् भक्तिस्पीदा भवतु मम सैव प्रशमयेत् अशेषक्लेशौकं न खलु हृदि सन्देहकणिका न चेत्व्यासस्योक्तिस्तव च वचनं नैकमवचो भवेन्मिथ्यारथ्या पुरुषवचनप्रायमखिलम्. 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, எனக்கு உன்னிடத்தில் உள்ள பக்தி முழுமையாக ஏற்பட வேண்டும். இதுதான் எல்லா துன்பங்களையும் போக்கும்.
இது பற்றி எனக்கு சிறிதளவு கூட சந்தேகமே இல்லை. இப்படி துன்பங்கள் போகல என்ன? வியாசரின் புராணங்களும் தாங்கள் உபதேசித்த உத்தவ கீதை, பகவத்கீதை, வேதங்களும் எல்லாம் பொய்யாக ஆகிவிடுமே ஆதங்கப்படுறார் பட்டதிரி. भवद्भक्तिस्तावत् प्रमुखमधुरात्वद्गुणरसात् किमप्यारूढा चेदखिल परितापप्रशमनी पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधोदयमिळन् महानन्दात्वैदं दिशति किमदप्रार्थ्यमपरम्. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடத்தில் இருக்கும் பக்தி உன் குணங்களை கேட்டு ரசிப்பதால் ஆரம்பத்திலேயே ரொம்ப இனிப்பாக உள்ளது. இந்த பக்தி அதிகரிக்க எல்லா துன்பங்களும் போகும். நிச்சயம் முடிவில் இந்த பக்தியே அறிவின் தோற்றத்தோடு பிரம்மானந்தத்தில் ஐக்கியமாகிறது. இதுக்கு மேலாக என்ன இருக்கிறது? विधूय क्लेशान्मे कुरु चरणयुग्मं धृतरसं भवत्क्षेत्रप्राप्तौ करमपि च ते पूजनवितौ भवन्मूर्त्यालोके नयनमतते पादतुलसी परिग्राणे ग्राणं श्रवणमपि ते चारुचरिते. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முதலில் என் கஷ்டங்களை போக்கி அருள வேண்டும். என் கால்கள் உன் ஆலயத்தை பிரதிக்ஷணம் செய்ய வேண்டும். என் கைகள் உன்னை பூஜிக்க வேண்டும். என் கண்கள் உன் திவ்ய மூர்த்தியை காண வேண்டும். என் மூக்கு உன் திருவடியில் உள்ள துளசியின் மணத்தில் ஈடுபட வேண்டும். என் காதுகள் உன் அழகிய வரலாற்றை கேட்க வேண்டும். ஆகவே இவையெல்லாம் பெற நீ அருள வேண்டும். பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட விண்ணப்பம் செய்கிறார். प्रबोधादि दिव्यादि प्रसभजलिते मामगकृति त्वदीयं तत्रूपं परमसुखचित्रूपमुतियात् उदञ्चत्रो माञ्जो खलितबहुहर्षाश्रुनिवहो यथा विस्मर्यासं दुरुपशमपीडा परिभवान्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, என் மனம் கவலைகளாலும் ரோகங்களாலும் கலக்கமாக உள்ளது. இதை நான் மறக்க உன் திவ்ய ரூபம் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் மயிர்கூச்சல் எடுத்து ஆனந்த கண்ணீர் விட்டு எல்லா கஷ்டத்தையும் மறந்து விடுவேன்னு சொல்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு, உலகில் உள்ள எல்லா கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். இதிலிருந்து தப்ப பகவன் நாம சங்கீர்த்தனம், தியானம் தான் ஒரே வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். मरुत्केहादीशत्वयि खलु पराञ्चोऽपि सुखिनो भवत्स्नेही सोऽहं सुबहु परितप्ये च किमित्थम् अकीर्तिस्ते मा भूद्वरदगदभारं प्रशमयन् भवद्भक्तोत्तंसं जडिति कुरु मां कंसतमन. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் பக்தி இல்லாதவர் கூட சௌக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் உன்னிடம் பக்தி செய்யும் நான் பெரிதும் கஷ்டப்படுகிறேன். இதென்ன ஆச்சரியம்! வரதனே, பக்தனை காக்கவில்லை என்ற பழிச்சொல் உனக்கு வர வேண்டாம். ஆகையால் கம்சனை அழித்த பிரபு என் வியாதியை போக்கி என்னை உன் சிறந்த பக்தனாக ஆக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். किमुक्तैर्भूयोऽपि स्तव हि करुणा यावत्तु धिया दहं तावद्देव प्रहितविविधार्थप्रलपितः पुरकृप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यथा शक्तिव्यक्तं नतिनुदिनिषेवा विरचयन्. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கூறுகிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படியெல்லாம் சொல்லி என்ன பயன்? உனக்கு என்னிடம் கருணை ஏற்படும் வரை நான் மற்ற பேச்சுக்களை விடப்போகிறேன். அதுவரையில் பலவாறு புலம்புவதை விட்டுவிட்டு உன் திருவடிகளில்
என்னாலான நமஸ்காரம், ஸ்துதி, ஆராதனை, வழிபாடு முதலியவை செய்யப் போகிறேன். இதுதான் என் முடிவு என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் நிகழ்ச்சியுடன் கூறுகிறார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.